உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, கபாலி படத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி யார் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கபாலி படத்தை தான் ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபிளைட்ல ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஃபுல்லாவே வந்து கபாலியோட ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூலி டீம் வந்து இன்னொரு வித்தியாசமா வந்து ப்ரொமோஷன்ஸ் அணுகி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமேசான் டெலிவரி பாக்ஸஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூலி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஒட்டி அது கூலி பாக்ஸாவே மாறிடுது. இட்ஸ் a கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் தானே. இப்போ எவ்வளவு பேரு வந்து அமேசான்ல இருந்து ஆர்டர் பண்றாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எவ்வளவு டெலிவரிஸ் ஒரு நாளைக்கு நடந்துட்டு இருக்குன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும். டெலிவரிஸ் வருதுன்னா அது வந்து இப்போ கூலி பாக்ஸோட தான் டெலிவரி ஆகுது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கூலியோட ஸ்டிக்கர்ஸை ஒட்டி சோ அது வந்து ஒரு கலர்ஃபுல்லாவும் இருக்கு, ஒரு ஸ்டைலிஷாவும் இருக்கு, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷனும் இருக்கு. ஹைதராபாத்ல வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்ல பண்ணிருக்காங்க, மெட்ரோ ட்ரெயின்ஸ்ல. அதே மாதிரி மும்பைலயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கூலிப்பட ஸ்டிக்கர்ஸை ஒட்டி அதை வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன்ஸ் அங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ ப்ரொமோஷன்ஸ் படுஜோரா போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன்லாம் தேவைப்படாதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதுமே வெயிட்டிங், எப்படா கூலி படம் வரும்னு வெயிட் பண்றதுனால எங்களுக்கு அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் தேவைப்படாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தி அதர் ஸ்டேட்ஸ்ல நடந்துட்டு இருக்கு இந்த ப்ரொமோஷன்ஸ்லாம்.